ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மதர் ஆஃப் தி பிரைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படம். இதோட ரெண்டே பார்த்தீங்கன்னா 1 hour 28 minutes இருக்கு. இந்த படத்தை மார்க் வாட்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ப்ரூக்கி ஷீல்டு, பெஞ்சமின், மிராண்டா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல லீட் கேரக்டர் நடிச்சிருக்கவங்க பேர் பார்த்தீங்கன்னா லீனா. அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில கல்யாண வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. லீனா அந்த கல்யாணத்துக்கு போறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பொண்ணு லவ் பண்ண பையனோட அப்பா லீனாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில யாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்டோரி பிளாட் தான். இது எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் அட்ராக்ட் ஆகுன்றது தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் ஓரளவு நீட்டாவே டிசைன் பண்ணிருக்காங்க. அம்மா, பொண்ணு, அப்பா, பையன்ட்டு இந்த 4 கேரக்டர் தான். 4 கேரக்டருமே நீட்டாவே எழுதி டிசைன் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபில சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே காமெடி சங்கங்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நம்ம லீனாக்கு அவங்க லவ் பண்ற பையனோட அப்பா இவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவு நீட்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க பண்ண ட்ரை பண்ணிருக்க காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிளேஸ் பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா இது எடுத்திருக்காங்க. ஆனா இந்த கண்டென்ட்டே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற கண்டென்ட் கிடையாது. லாஸ்ட்ல இவங்க சொல்லியிருக்க கிளைமேக்ஸ் எவ்வளவு பேரால ஏத்துக்க முடியும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.